ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் முயற்சியால் 2820 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்பட்டு தொடங்கியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த இந்த புதிய திட்டத்தின் மூலம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதுகுளத்தூர், பரமக்குடி, ராமநாதபுரம், திருவாடானை உள்ளிட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் வழங்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கண்ணாத்தான் கிராமத்தில் சோதனை ஓட்டமாக குடிநீர் திறந்துவிடப்பட்டது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் முயற்சியால் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த பஞ்சாயத்துல தண்ணி குடிதண்ணி இல்லாம நாங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டோம். பூரா பேரும் 12 ரூபா 15 ரூபான்னு காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கினோம். நல்ல தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ இந்த தண்ணி நல்ல தண்ணி கரூர் மாவட்டத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயா அவர்கள் அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் சார் மூலியமா எங்களுக்கு இந்த தண்ணி கிடைச்சிருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இந்த தண்ணி நல்ல தண்ணி எங்களுக்கு கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அடுத்த தடவை மறுபடியும் அவர் தான் வெற்றி பெறுவாரு. நாங்க எல்லாரும் ஆர்வத்தோட இருக்கோம். அவர் வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுல இந்த தண்ணி எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. எங்க கிராமத்துக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து நல்ல தண்ணி எங்க மக்கள் குடிச்சதே இல்லை. பூரா கோட்டமேட்டில இருந்து டிராக்டர்ல கொண்டு வந்து 12 ரூபா 15 ரூபாய்க்கு தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஐயா செவிச்ச உடனே நாங்கள் கோரிக்கையாக வச்சோம், எது இருக்க இல்லையே எங்களுக்கு நல்ல தண்ணி எங்கள் கிராம மக்களுக்கு பூரா கொடுக்கணும்னு சொல்லி. அவர் உடனே கரூரில் இருந்து முதலமைச்சர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி உடனே இந்த ஸ்கீமை ரெடி பண்ணி இன்னைக்கு எங்கள் ஊருக்கு நல்ல தண்ணி ரெடியாகி வந்துருச்சு. அவருக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் முதலமைச்சர் தொகுதி மக்கள் சார்பாகவும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அவர் வேட்பாளராக இங்கே நிற்கிறாரு. மீண்டும் எல்லாருமே நாங்கள் உதயசூரியனை ஓட்டு போடுவோம். மீண்டும் அவர் தான் வருவார்.